வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது நிறைய ட்ரேடர்ஸ்க்கு இல்லை பிகினர்ஸ்க்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் சூஸ் பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. எதை வாங்கினா நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும்? என்னோட பார்வையில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்டுமே ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகுது. நான் இங்கே ஒரு 3 விதமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அட் த மணி, இந்த மணி, அவுட் த மணி. இப்படி 3ம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டில் உங்களுக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இருக்காது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். 1030க்கு நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்டு 1240க்கு போகுது. அதாவது ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. இதே நீங்கள் 730க்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 910க்கு தான் மூவ் ஆகுது. நீங்கள் 540க்கு வாங்கினீங்க அப்படின்னா 690 வரைக்கும் தான் மூவ் ஆகுது. ஸோ அதே பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்டுக்கு ஒரே மூவ் தான் நடக்குது. இது வந்து நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் 255 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. இந்த 255 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல மூவ் ஆன பேங்க் நிஃப்டி சார்ட்னால இங்க எவ்வளவு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. இங்க எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 210 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. இங்க எவ்வளவுதான் வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 150 பாயிண்ட்ஸ் தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அட் த மணி, இந்த மணி, அவுட் த மணி, இது மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மார்க்கெட் நீங்க நினைச்ச டைரக்ஷன்ல நவுந்தது அப்படின்னா இந்த மணில உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 255 பாயிண்ட்ஸ் மூவ்க்கு உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்காங்க மார்க்கெட்? 210 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்காங்க. அதே 255 பாயிண்ட்ஸ்க்கு அட் த மணில உங்களுக்கு எவ்வளோ மூவ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ் தான் மூவ் ஆயிருக்காங்க ப்ராஃபிட்ல. இதே அவுட் த மணியில் பார்த்தீங்கன்னா வெறும் 150 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ 4 சார்ட் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டி இப்போ 50,900 ட்ரேட் ஆகிறதா நினச்சிக்கலாம். நான் 50,900 ட்ரேட் ஆகும்போது நான் போய் ஒரு அட் த மணி சார்ட்டை எடுத்துக்கிறேன். அதாவது 50,900 எடுக்கிறேன். ஓகேங்களா? கால் ஆப்ஷன் எடுத்துட்டு நான் ஒரு என்ட்ரி 730க்கு எடுக்கிறேன். மார்க்கெட் நான் நினைச்ச மாதிரியே மூவ் ஆகுது. எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுறாங்க. ஸோ அப்படி மார்க்கெட் 255 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல மூவ் ஆகும்போது எனக்கு கிடைக்கிற இங்கே ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 180 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அட் த மணியில். இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது பார்த்துக்கலாம். ரெண்டாவது பாருங்க, அதே மார்க்கெட் ஒரு 255 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும்போது எனக்கு இந்த மணி, அதாவது 50,900ங்கிறது அட் த மணி, அதுக்கு கீழே வர்றது எல்லாமே இந்த மணி, அதாவது 50,500. நீங்கள் 50,800 சொல்லலாம், 700 சொல்லலாம், 600 சொல்லலாம், 500 சொல்லலாம். ஸோ இப்போ 50,500 மார்க்கெட் 50,900 ட்ரேட் ஆகுது. அதுக்கு உள்ள நான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறேன் 50,500. இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரண்டாக ட்ரேட் ஆகும்போது நான் 1030க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதோட மூவ்மெண்ட் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210 பாயிண்ட்ஸ். எனக்கு அங்கே 255 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா எனக்கு இங்கே 210 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ இந்த மணியில் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். நீங்கள் ஹையர் வேல்யூ ஹையர் கேபிட்டல் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். சரி, இப்போ அவுட் த மணி. அவுட் த மணினா மார்க்கெட் 50,900 தான் ட்ரேட் ஆகுது. ஆனால் நான் அதுக்கு மேலே போய் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறேன். 50,900க்கு மேலே என்ன இருக்குது? 51,200, 300, 400 நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். 51,000 கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 51,200 எடுத்திருக்கேன். இது பாருங்க, ட்ரேட் ஆகிற ரேட் வந்து 540க்கு தான் ட்ரேட் ஆகுது. இதால் எனக்கு கொடுக்க முடிஞ்ச ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 150 பாயிண்ட்ஸ். இதே நீங்கள் இந்த மணியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 210 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களோட ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரிஸ்க்கும் இருக்கும். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா வெறும் 40 பாயிண்ட்ஸ் தான் லாஸ். இதே இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ் லாஸ். இதே இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் லாஸ். ஸோ உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லாஸ் ரேஷியோவும் அதிகமாகும். ஸோ என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் போயிருந்தால் எடுத்துருந்துருப்பீங்க. உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தது அப்படின்னா, நம்ம மெத்தட் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தது அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் போயிருக்கும். இங்கே ப்ராஃபிட் ஆயிருந்ததுன்னா 210 பாயிண்ட்ஸ் ஆயிருந்திருக்கும், லாஸ் ஆயிருந்தால் 60 பாயிண்ட்ஸ் ஆயிருந்திருக்கும். இங்கே ப்ராஃபிட் ஆயிருந்தால் 180 பாயிண்ட்ஸ் ஆயிருக்கும், லாஸ் ஆயிருந்தால் 50 பாயிண்ட்ஸ் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். உங்களோட லாஸ் எவ்வளோங்கிறத நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மூவ்ல சார்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் அட் த மணி தான் சூஸ் பண்ணுவேன். ஏன் அட் த மணி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் மேலே போனாங்க அப்படின்னாலும் எனக்கு 50 பாயிண்ட் இது மேலே போகும். அதே தான் நம்மளோட எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன். மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் கீழே வராங்கன்னா கூட எனக்கு வெறும் 50 பாயிண்ட் தான் லாஸ் ஆகும். ஸோ அட் த மணி இருக்கிறது பெட்டர்.
நிறைய பேர் அவுட் த மணியில் ட்ரேட் பண்ணுவாங்க. அது பண்ண வேணாம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் 100 பாயிண்ட் மூவ் ஆனா கூட நமக்கு இதில் வெறும் 40 பாயிண்ட் தான் மூவ் ஆவாங்க. அப்போ நம்மளோட ரிஸ்கிங் டைம் ஜாஸ்தி. அதாவது என்னைக்கு இவன் 100 பாயிண்ட் மூவ் ஆகி நமக்கு 40 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுக்கறது அப்படிங்கிற பாயிண்ட். உதாரணத்துக்கு நீங்க என்னன்னே தெரியல, உங்களுக்கு அவுட் த மணினா என்னன்னே தெரியல. நீங்க எடுத்துட்டு ஒரு 100 பாயிண்ட் ப்ராஃபிட் வேணும்னு சொல்லி அவுட் த மணியில் உட்காடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த கால்குலேஷனுமே இல்லாமல். இப்போ உட்காரும்போது மார்க்கெட் என்னதான் 150 பாயிண்ட் மூவ் ஆனா கூட உங்களுக்கு கம்மியாக தான் இங்கே மூவ் ஆவாங்க. 80 பாயிண்ட்ஸ். மார்க்கெட் 150 பாயிண்ட் உங்களுக்கு நினைச்ச மாதிரி போயிருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு வெறும் 80 பாயிண்ட்ஸ் தான் ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் இன்னும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரும்னு உட்காந்துருந்தீங்கன்னா திரும்ப அவன் ரிவர்ஸ் ஆகி உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவான். ஸோ எந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களோட கேபிட்டலை பொறுத்தது. என்னால் ஒரு 1000 ருபீஸ் ஒரு குவான்டிட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் தைரியமா, லாஸ் வந்தாலும் என்னால் ஒரு ஒரு பேரபிளான லாஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மணி போகலாம், அடுத்த மணி போகலாம். ஓகேங்களா? சரி, இதை பற்றின ஒரு சார்ட் ரெப்ரசன்டேஷன் இப்போ பார்க்கலாம் வாங்க. அவுட் த மணியில் நீங்கள் ஒரு 30 குவான்டிட்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ எல்லாத்துலேயும். ஓகேங்களா? சரி, நீங்கள் ஒரு 30 குவான்டிட்டி வாங்குறீங்கன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 16,200 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 4500 ப்ராஃபிட்டாக கிடைக்கும், இல்லை ஸ்டாப் லாஸ் 1200 கிடைக்கும். இங்கே பாருங்க, அட் த மணியில் இங்கே 21,900 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,400 ப்ராஃபிட்டாக கிடைக்கலாம், இல்லை 1,500 லாஸாக முடியலாம். ஏன் அப்படி சொல்கிறோம்? இந்த எக்ஸாம்பிளில் அந்த ப்ராஃபிட்டும் அந்த லாஸும் வந்திருக்கு, அதை வச்சு சொல்கிறோம். இதே நீங்கள் இந்த மணி போனீங்கன்னா நீங்கள் 30,900 யூஸ் பண்ணும், உங்களுக்கு ப்ராஃபிட் 6,300, லாஸ் வந்து 1,800. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கேபிட்டலை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமாக வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, லாஸ் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் அட் த மணி சூஸ் பண்ணியிருக்கீங்க, 5,400 ப்ராஃபிட் வருது, ஆனால் 1,500 தான் லாஸ் வருது அதே ப்ரைஸ் மூவுக்கு. இதே நீங்கள் இந்த மணி சூஸ் பண்ணுறீங்க, 6,300 ருபீஸ் ப்ராஃபிட் வருது, ஆனால் லாஸ் வந்தாலும் இன்னொரு 300 சேர்த்து வருது. இதே நீங்கள் அவுட் த மணி சூஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் வருது, 4,500 தான் வருது, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு 1,200 தான் லாஸ் வருது. சரிங்களா? பட் அதுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவராக இருக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக போய் நம்ம எந்த ட்ரேட் எடுத்தாலுமே நம்ம லாஸில் தான் முடியும். இது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு இல்லைங்க. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கேபிட்டலை பொறுத்து தான் நீங்கள் அட் த மணி சூஸ் பண்ணுமா, இந்த மணி சூஸ் பண்ணுமா, அவுட் த மணி சூஸ் பண்ணுமா. அவுட் த மணி என்றைக்குமே சூஸ் பண்ணிடாதீங்க அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ஹீரோ ஆர் ஜீரோ அந்த மாதிரி ஏதாவது விளையாடுறீங்க. இந்த காசு எனக்கு போனால் கூட பரவாயில்ல, ஒரு சின்னதாக நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன், இது வந்து எனக்கு போகும்னு தெரியும், அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் பிரகாரம் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் மார்க்கெட் கரண்ட்டாக எங்கே ரன் ஆயிருக்கோ அங்கே அட் த மணி, இல்லை கொஞ்சம் இந்த மணி, இது ரெண்டு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பெட்டராகவே இருக்குங்க. சரி, உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பற்றின சந்தேகங்கள் ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். சார்ட்டில் தாங்க விஷயம், உங்களுக்கு எல்லாமே ப்ரைஸ் மூவ் அதே தான் நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட கேபிட்டல் வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்கள் ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் பண்ண நினைக்கிறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணீங்க. ஸோ உங்களோட கேபிட்டல் ப்ளஸ் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுவீங்க. இது நான் எப்படி சூஸ் பண்ணேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அட் த மணி தான் சூஸ் பண்ணுவேன். அட் த மணி இல்லை கொஞ்சம் ஸ்லைட் இந்த மணி தான் சூஸ் பண்ணுவேன். இது தொடர்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸோ சந்தேகங்களோ இருந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக கேளுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணாலும் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறோம், எங்கே எக்ஸிட் ஆகிறோங்கிறது முக்கியம். அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னாலும் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க, அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். I'll see you in the next video. Till then, take care. நான் உங்கள் கண்ணன்.